பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். போக வேண்டும் என்பது ஆண்டவன்கிட்ட எங்களுடைய வேண்டுதல். அதே நேரத்தில் இறந்து போன உயிர்கள் திரும்ப வரப்போறதில்லை. அவர்களுக்கு நாம் எல்லோரும் துணை இருக்க வேண்டும். அரசாக இருந்தாலும் சரி, சம்பந்தப்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி, இறந்து போன ஆத்மாவிற்கு, குடும்பத்தினருக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதனால்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவங்ககிட்ட நான் தொலைபேசி மூலமா அப்பதான் சொன்னேன். இறந்து போன ஒரு குடும்பத்திற்கும் ஆறுதலாக கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி 1 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு தொகையை அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ள அவங்களுடைய இல்லத்திற்கு சென்று அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்திருக்கிறோம். காயமடைஞ்சவங்களும் வேகமாக குணமடைஞ்சு வரணும். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு யாருக்காவது மருத்துவ உதவி தேவைப்பட்டா, நீங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி தேவைப்பட்ட அவர்களுக்கும் உதவி செய்வதாக தீர்மானம் செய்திருக்கிறோம். இன்னும் ஒரு வாரம் கழித்து ஒரு இல்லமாக 40 பேருடைய வீட்டிற்கும் சென்று நம்முடைய மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் அவங்க இருக்கிறாங்க, முன்னாள் மாவட்ட தலைவர் சிவசாமி அவர்கள் முக்கியமானவங்க இருக்கிறாங்க, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கந்தசாமி ஐயா அவர்கள் எல்லோரும் நம்மளோடு இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் ஒரு வீட்டுக்கும் போய் அவங்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல இருக்கின்றோம், காசோலையை வழங்க இருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த துயரமான சம்பவம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் கூட கரூரை நோக்கி திரும்ப பார்க்க வைத்திருக்கிறது. எல்லோரும் உங்களுடைய வேண்டுதல், காயமடைந்த 56 பேரும் வேகமாக வீட்டிற்கு வர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை வையுங்க அப்படிங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுதல். பத்திரிகை நண்பர்களுக்கு வேறு கேள்விகள் இருக்கும், கேளுங்கன்னா பதில் அண்ணா. நேற்று கரூரில் இந்த சம்பவம் நடந்ததற்கு இன்னைக்கு 24 மணி நேரம் கழிச்சு நம்ம பேசுறோம். 24 மணி நேரம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேசுறோம். இதில் பல தவறுகள், பல குளறுபடிகள் நடந்திருக்கிறது. ஒன்று, இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்தை கொடுக்கிறோமா, சரியான காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்களை டிப்ளாய் பண்றோமா, கிரௌடு சரியான முறையில் கண்ட்ரோல் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. தமிழகத்தில் நீங்க பாருங்க, கள்ளக்குறிச்சியில ஆரம்பித்த மரணத்தை பாருங்க, 64 பேர் தாண்டி போன ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷோல 5 பேர். வரிசையா இந்த கிரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டே தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துகிட்டே இருக்கு. கரூரும் அப்படித்தான். அதனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீது தான் வைக்கின்றோம். காரணம், அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவங்களுடைய கடமை. சரியான இடம் பர்மிஷனே கொடுக்காதீங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வேலுசாமி பொறுத்தவரை அண்ணாமலையின் செய்தியாளர் சந்திப்பு நேரலையில் பார்த்தோம்.